பாலோட ஏடில் இருந்தால் நீங்கள் வெண்ணெய் எடுக்கிறீங்க, அதை விட தயிரோட ஏடுலேருந்து வெண்ணெய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மணமாக இருக்கும், ரொம்ப நாள் கெட்டு போகாது. அந்த நெய் 6 மாதம் வச்சுருந்தா கூட ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது மொதல் நாள் பாலை காய்ச்சிக்கிறணும். அதை அப்படியே எவ்வளோ ஏடு வருது பாருங்கள். முதல் நாள் நைட் பாலை காய்ச்சி அதில் ஒரு சொட்டு தயிரை ஊற்றி வச்சிடணும். காலையில் அந்த தயிரை தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்படியே ஏடு எடுத்தோம்னாக்கோ அது கொஞ்சம் லைட்டாக தான் வரும், தின்னாக இருக்கும். இது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா தயிரில் இருக்கிற வெண்ணெயும் சேர்த்து மேலே கொண்டு வந்துடும். 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட போதும். அந்த ஏடு ரொம்ப கனமாக இருக்கும். இப்போது தினம் நான் 1/4 லிட்டர்லேருந்து 1/2 லிட்டர் ஊற்றுவேன். ஒவ்வொரு நாளும் இப்படி ஏடு எடுத்து சேர்த்து வச்சுக்கிருவேன். ஒரு நாளில் 1 கிண்ண அளவுக்கு அந்த தயிரோட ஏடு கிடச்சிரும். அந்த ஏடை பூரா நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருக்கிறப்ப அது 3லேருந்து 5 நிமிஷம் கிண்டுறப்ப அது அப்படியே வெண்ணெய் தனியாக மோர் தனியாக உருவாயிடும். கெட்டியாக தயிர் மாதிரி தான் இருக்கும். நம்ம அதில் 1 லிட்டர் வரைக்கும் தண்ணி கலந்துக்கலாம். தண்ணி கலந்து வெண்ணெயும் அலசிக்கலாம். வெண்ணெய் அலசின தண்ணி இந்த தயிரில் மிச்சம் வர வெண்ணெயும் தயிரும் பிரிஞ்சு வர்ற தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து எடுத்தோம்னாக்கோ நம்மளுக்கு 1 லிட்டர் கிடைக்கும். அதில் உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு கொடுத்தா வீட்டில் எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு மோருக்கான இது சரியாக போயிடும். திருப்பி நம்ம தினம் மோர் வேணுங்கிறப்ப தயிரை அப்படியே அடித்து தண்ணி கலந்து 2 ஆற்றுறப்ப அதிலேருந்து வெண்ணெய் கிடைக்கும். அந்த வெண்ணெய் ஒவ்வொரு ஸ்பூன் கிடைக்கும். அந்த வெண்ணெயும் இதோட சேர்த்து போட்டு நம்ம வச்சு காய்ச்சிக்கலாம். இது 1 வாரத்துக்கு ஒருக்கா தான் எடுக்க முடியும். இப்படி ஏடுலேருந்து எடுக்கிற எண்ணெய் எப்போயாவது தான் எடுக்க முடியும். தயிரை அடித்து எடுக்கிற வெண்ணெய் அடிக்கடி எடுத்துக்கிறலாம். இப்படி ஆற்றிட்டே இருக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஆற்றிட்டே இருக்கணும். அப்படியே ஸ்பூனில் அந்த நுரையை அள்ளி அள்ளி வச்சோம்னாக்கோ ஒரு 5-6 வட்டம் அப்படி ஆற்றணும். அந்த நுரையை போட்டு கிண்டுறப்ப அதிலேருந்து 1 ஸ்பூன் வெண்ணெய் கிடைக்கும். இந்த வெண்ணெயோடு நம்ம மோர் சாப்பிட்றது நம்மளுக்கு ஆரோக்கியமானது இல்லை. அப்படியே மிக்சியில் போட்டு அடித்த உடனே அப்படியே தண்ணியை கலந்து மோர் எப்பயுமே குடிச்சிடாதீங்க. இந்த வெண்ணெய் இந்த 1 ஸ்பூன் வருது பார்த்திங்களா, அந்த நுரையாக போட்டு இருக்கிறத கிண்டிக்கிட்டு இருந்தோம்னாக்க இப்படி 1 ஸ்பூன் வரும். இந்த 1 ஸ்பூன் வெண்ணெயவும் நம்ம ஏற்கனவே வெண்ணெய் எடுத்ததில் ஏடுலேருந்து எடுத்ததில் கலந்து வச்சுக்கிறணும். இந்த 1 லிட்டர் வரைக்கும் கிடச்சிருச்சு. இதில் ஒரு 2 பிஞ்சு பெருங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் உப்பு, கருவேப்பிலை மல்லிச்செடி போட்டு நல்லா மணமாக குடிச்சிக்கலாம். மோர் குடிக்கிறது எவ்வளவோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நம்மளுக்கு அதில் நிறைய சத்துக்களும் இருக்குது. உடம்புல இருக்கிற கெட்ட கழிவுகளெல்லாம் கழுவி கொண்டு வந்துடும் மோர். இப்போ சேர்த்து வச்ச அந்த வெண்ணெயை அப்படியே பெரிய பாத்திரத்தில் போட்டு காய்ச்சணும். இது காய்ச்சிக்கிறதுல ஒரு ஸ்டேஜில் பொங்கி வரும். அதனால் சின்ன பாத்திரத்தில் இருந்துச்சுனாக்கோ பொங்கி கீழே ஊற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பெரிய பாத்திரம்னா அந்த நுரை பூரா அடங்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷமாக அது ஆகும். நுரை பூரா அடங்கிருச்சுனாலே நம்மளுக்கு இது கிடச்சிரும், நெய் கிடச்சிரும். இப்படி இந்த நுரைய ஓரமாக ஒதுக்கிட்டு இருக்கணும். இப்போ நம்ம தனியாக அதில் மோர் எடுத்ததுனால நம்மளுக்கு ரொம்ப கசண்டு சேராது, அழுக்கு சேராது. அழுக்குலேயே பாதி நெய் வேஸ்ட்டாக போயிடும். நம்ம அதை பூரா அலசி எடுத்து மோராக்கி குடிச்சிடுறோம். ஆனால் பால் ஏடில் மிச்சம் இருக்கிற அந்த வெள்ளையான அந்த தண்ணியை நம்ம குடிக்க முடியாது. அது திருப்பி ஊற்றி வச்சு அதை மோராகவும் ஆக்க முடியாது. அது கீழே தான் ஊற்றணும். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 சொட்டு கூட நம்ம ஊற்றி வச்ச பால் வேஸ்ட்டே ஆகாது. மோரா குடிச்சிட்டோம்னா இப்போ இந்த இதில் கசண்டே இருக்காது. அழுக்கு கருப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கு எவ்வளவோ இருக்கும் நெய் காய்ச்சிறப்ப. இதில் அவ்வளோ அழுக்கே இருக்காது. நம்ம ஒரு பொருள் செய்கிறப்ப அந்த பொருளில் எதுவுமே நம்மளுக்கு வீணாகக்கூடாது. இதில் இப்போ ஒரு கருவேப்பிலை 2 கருவேப்பிலையை போட்டு நம்ம அப்படியே பொரிய வச்சு எடுத்தோம்னாக்கோ அந்த நெய் மணத்தோடு இருக்கும் அந்த கருவேப்பிலை.
அந்த கருவேப்பிலையை கூட நம்ம தூக்கி குப்பையில் போடணும்னு அவசியம் இல்லை. அந்த கருவேப்பிலையை அடுத்த நாள் சாம்பார் தாளிக்கையில் அந்த சாம்பாரில் தூக்கி போட்டுட்டோம்னாக்கோ சாம்பார் அவ்வளோ மணமாக இருக்கும். பருப்பு தாளிக்கையில் போடலாம், சாம்பார் தாளிக்கையில் போடலாம். நான் புளிக்குழம்புலாம் போட்டதில்லை. இது ஒரு 600 ml வரைக்கும் இவ்வளோ வெண்ணெயில் வந்திருக்கு. இப்படி கண்ணாடி பாத்திரத்தில் சில்வர் டப்பாவில் போட்டு வச்சிங்கனாக்கோ நல்லா இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே மணலாக அடியில் செட்டில் ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நெய் மணமும் டேஸ்ட்டும் அப்படி இருக்குது. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.